Hi Prasad. Hi Prabhu. நாளைக்கு குவாலிஃபயர் 1 ஹைதராபாத் வர்சஸ் கொல்கத்தா. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிவியூ போலாம்னு வந்திருக்கோம். பிரசாத் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க தான் ரொம்ப நாள் வராம இருந்தீங்க வீடியோ பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு மேட்ச் ரிவ்யூ. சோ எனக்கு ஆக்சுவலா ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. சோ ஐபிஎல் பார்க்க போறது கிடையாது. சோ ஐ திங்க் பிரபுராம் கேன் ஸ்பீக் அபவுட் டுமாரோஸ் கேம். சோ எனக்கு மேபி அந்த சிஎஸ்கே கேம் பத்தி பேசணும்னா ஐ கேன் ஸ்பீக். பட் எனக்கு சிஎஸ்கே போனது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் டுமாரோஸ் கேம். நாளைக்கு முன்னாடி வந்து இன்னும் ரெண்டு விஷயம் கேட்கறேன். உங்ககிட்ட கேட்கணும்னு என்ன மிஸ் பண்ணிட்டாங்க சென்னை, அப்படி ஏதாச்சும் பாயிண்ட் ஆட் பண்ணுங்க. அப்புறம் கோலி பண்ண அந்த பிஹேவியர், ஆட்டிடியூட், ஸ்லெட்ஜிங், அக்ரேஷன், அவங்க ஃபேன்ஸ் என்னென்னவோ போடுறாங்க, அத பத்தி உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து சிஎஸ்கே என்ன மிஸ் பண்ணாங்க? எல்லா டீமும் வந்து எப்பவுமே கன்சிஸ்டன்ட்டா ஆட முடியாது. லைக் லாஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கே பாத்தீங்கன்னா வாஸ் தி ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் தி பிளே ஆஃப்ஸ். அதுக்கு முன்னாடி வருஷம் சரியா போல. 21ல கூட ஃபர்ஸ்ட் டீம். சோ இந்த சீசன்ல வந்து ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் சிஎஸ்கே நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் சேஞ்ச் ஓவர் இன் கேப்டன்சி, ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி. சோ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து கேப்டன்சி எடுக்கும் போது நான் நினைச்சேன், சரி இந்த மனுஷனுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகணும், பெரிய பிரான்சைஸ் எடுக்கிறாரு, சோ கஷ்டம்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் 2 கேம் நல்லா வெயிட் பண்ணிட்டாரு. சோ மொமெண்டம் சரி பரவாயில்ல பிக்கப் பண்ணிட்டாருன்னு நினைச்சேன். பட் குட் பேட் கேம்ஸ், அந்த கன்சிஸ்டன்சி வந்து த்ரூ அவுட் அந்த ஒரு 10 கேம்ஸ் அந்த கன்சிஸ்டன்சி கிடையாது. சோ பரவாயில்ல, வி கான்ட் பிளேம் ருத்ராஜ் ஆல்சோ. சோ கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் சான்சஸ் தான். சோ பரவாயில்ல, இவ்வளவு வந்ததே வந்து ஐ திங்க் ஆஃப்டர் லூசிங் சோ மச் ஆஃப் டாஸ், ஐ திங்க் குஜராத் டைட்டன்ஸ், கேகேஆர், அப்புறம் ஆர்சிபி. சோ 14 மேட்ச்ல 3 டாஸ் தான் வின் பண்ணிருக்காரு. 11 மேட்ச் டாஸ் தோத்துட்டு இவ்வளவு வின் பண்ணிருக்காரு. நிறைய இன்ஜுரிஸ் கன்சர்ன்ஸ், மேபி அந்த பத்திரானா எல்லாம் இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். சோ அன்பார்ச்சுனேட் தான். அண்ட் பரவாயில்ல, மேபி ஹீஸ் ஜஸ்ட் 27-28 இயர்ஸ் ஓல்ட் ருத்ராஜ். இன்னும் வந்து ஒரு சாலிட் நிறைய வருஷம் இருக்கு. கண்டிப்பா சிஎஸ்கே பேக் பண்ணுவாங்க. அண்ட் மேபி நான் என்ன நினைச்சேன்னா, இவரு ரச்சின் ரவீந்திராவை நல்லா பேக் பண்ணிருக்கலாம்னு நினைச்சேன். பிகாஸ் சிஎஸ்கே எப்படின்னா வந்து ஓபனர்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை வந்து ஓப்பனிங் காம்பினேஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி மேல கீழே இருந்தது. திடீர்னு ரஹானே வந்தாரு, திடீர்னு ரவீந்திரா வந்தாரு, திடீர்னு ருத்ராஜ் ஆடினாரு. சோ அது ஒரு மாதிரி மேபி இப்ப சொல்லலாம் இது பண்ணிருக்கலாம் அது பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு. சோ என் சஜஷன் வந்து மேபி ரச்சின் ரவீந்திரா டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆட வச்சிருந்தாங்கன்னா வேற மாதிரி பிளேயர் இருந்திருப்பாரு அவரு. ரெண்டாவது கோலி அப்படிதான். நான் ஆல்ரெடி விக்கிட்ட பேசிட்டு இருந்தேன், கோலி என்ன எப்படி பண்றாரு. பட் விக்கி ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னாரு. கோலி வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் இருந்தா ரொம்ப ஒரு டவுன் டு எர்த், ஒரு நல்ல மனுஷன் மாதிரி பண்ணுவாரு. சோ people will fall for him. அதே ஒரு டாப் ஆஃப் ஹிஸ் கேம் இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு. கோலி அப்படி பண்றவர் தான். மேபி அவர் இந்தியன் டீம் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படி தெரியாது. பிகாஸ் நான் எல்லாமே ஒரே சைட்ல இருக்கும். ஆர்சிபி வந்து பண்றாரு, பண்ணிட்டோம், என்ன பண்றது, லைக் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல T20 வேர்ல்ட் கப் ஆட போறோம். அப்போ இந்தியாவுக்கு ஆட போறாரு. சோ there's no point in hating கோலி. ஜஸ்ட் ஒன் பேட் டே. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். மோஸ்ட் ஆஃப் த இனிமேல் ஐபிஎல்ஏ பார்க்க போறது இல்லை. மேபி till the next year CSK comes. So I think it will be great if Prabhu and you guys discuss about tomorrow's game. இனிமே யாம வின் பண்ணா எனக்கு அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல தான் இருக்கேன். ஓகே பிரபு, நீங்க சொல்லுங்க, யார் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? ஏதாச்சும் டாட். அதுக்கப்புறம் நீங்க ஆர்சிபி ஃபேன்ஸை பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி, அதையும் இதுலயே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ் கூட ஒரு மாதிரி ஓவரா தான் பண்ணாங்க. பட் ஒன்னும் பண்ண முடியாது, அவங்க ரொம்ப காஞ்சி போயிருக்காங்க பாவம். அண்ட் ஆல்சோ ஆர்சிபி பிளேட் கிரேட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். 5 out of 5 கேம், 6 out of 6 கேம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. சோ நம்மளும் கூட ரொம்ப அவங்கள வந்து இலக்காரமா பேசணும், நம்மளும் பேசணும். பட் அவங்க ரொம்ப இலக்காரமா பேசிட்டாங்க. சோ தட்ஸ் ஓகே, ஹேப்பன்ஸ். வாட் டு டு, வி ஹேவ் டு ஜஸ்ட் லெட் இட் கோ. கஷ்டமா தான் இருக்கும். இப்பவே பாருங்க, என்னால பேசவே கடுப்பா இருக்கு. பட் வாட் டு டு, லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அதுவும் சென்னை அவங்க பண்ணது கொஞ்சம் ஓவர் தான். பட் நம்ம டைமும் வராமலையா போறது? இல்ல கேட்கல. அதனால அவங்க பண்ணது அந்த ஒன் டே செலிப்ரேஷன் இருக்கிறதுனால வந்து கை கொடுக்காம போனது, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு கிரிக்கெட் கேம்ல மாதிரிதான் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை பத்திலாம். ஒரு கேமை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கு. அதுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க அப்படிதான் வந்து பேசுவாங்க. இப்ப இதை கட் பண்ணி போட்டோம்னா அப்படிதான் வந்து பேசுவாங்க. ஆர்சிபிடா நாங்க வருவோம்டா, நிக்க சொல்றேன் தோனிய அப்படின்னு கீழே வந்து கமெண்ட்ல. அப்படிலாம் பண்ணலாமான்ற மாதிரி அதெல்லாம் சரியே இல்லை. இல்ல, அம்பத்தி ராயுடு கரெக்டா சொன்னாரு. அம்பத்தி ராயுடு வந்து எல்லாம் ஆர்சிபி பாருப்பா ஐபிஎல் ஜெயிச்சிட்டாங்க, சென்னைக்கு 5 கப் இருக்கு, 1 கப் கொடுங்க, அவங்க ஊரு ஃபுல்லா சுத்தி பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டாரு.
ஒன்னும் பண்ண முடியாது ப்ரோ. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? லைக் நம்ம ஒரு 5 டிராஃபி வச்சிருக்கோம், நம்மளே அவ்வளவு சாதமா இருக்கும். மும்பை அவ்வளவு இன்னும் ஃபிட் 3 பண்ணிட்டு மேட்ச் அவங்களும் சும்மா ஜெயிக்கணும். தான் இருக்காங்க. அவங்க அதை யோசிக்கவே இல்லை. இன்னும் 3 மேட்ச் ஜெயிக்கணும். ஏதோ ஏதோ போன மேட்ச்னா ஃபைனல் ஜெயிச்ச மாதிரி இவரு இங்க அழுவ, அவங்க ஒய்ஃப் அங்கிட்டு அழுவ, என்னடா நடக்குது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்து பார்க்கவே. இல்ல அதை நான் கவுண்டர் பண்ணுவேன். அது என்னன்னா அவங்க அந்த 8 கேம்ஸ் 1 லாஸ் 7 வின்ஸ் அங்க இருந்து ஒரு 6 கேம்ஸ் கண்டினியூஸா வின் பண்ணாங்க. சோ அந்த ஹைல விட இருப்பாங்க. லைக் இப்போ நான் வந்து ஒருத்தன் மட்டமா படிச்சிட்டு இருக்கான், குவார்டர்லி ஹாஃப் இயர்லில ஃபெயில் ஆனா, ஆனா 10th போர்டு எக்ஸாம் எழுதி அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆனா எப்படி இருக்கும் அவனுக்கு? அந்த போர்டு எக்ஸாம் இல்லையே, போர்டு எக்ஸாம் ஃபைனல்ஸ் தானே போர்டு எக்ஸாம் அவங்களுக்கு. நீங்க சொல்ற கரெக்ட் தான். அவங்கள பொறுத்து போர்டு ஃபைனல் தானே போர்டு எக்ஸாம். இப்ப அடுத்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா இப்ப அப்பயும் அழுவாங்களா? அனுஷ்கா சர்மா அழுவாங்க, கோலி அழுவாரு. அங்கே நீங்க 99 ஷார்ஜா பார்த்திருப்பீங்க, ஞாபகம் தெரியல. 99 ஷார்ஜால இந்தியாவும் பாகிஸ்தான் ஆடுவாங்க. அதோட பாகிஸ்தான் தோத்தோடனே அங்கேயே சாய் ரன்வர், இவரு சொக்லியன் முஸ்டாக் அவங்களாம் அங்கேயே அழுவாங்க கிரவுண்ட்லயே. அப்ப நாளைக்கு அப்படி நடக்குமா ஏதாச்சும்? எனக்கு அதான் கேள்வியா இருந்தது, என்னன்னா இவர் இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி இருந்தது. நாளைக்கு இல்ல, நான் அது யூ ஆர் ஆஸ்கிங் தி ரைட் क्वेश्चन டு a wrong person. நான் அது பிரபுராம் தான் ஆன்சர் பண்ணாரு. நான் ஐபிஎல் பார்க்க போறது கிடையாது. ஆமா, பிரபுராம் பிரபு ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் அதேதான், லைக் 96லயுமே வந்துட்டு நம்ம வினோத் காம்ப்ளி அழுதெல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸா இஃப் யூ ஆர் ஃபீலிங் உங்களுக்கு ஜெயிக்கும் போது அந்த ஃபீல் வருதுன்னா ஆப்வியஸா தோக்கும் போது ஒரு சிஎஸ்கே ஃபேனா நம்மளும் வந்துட்டு மேட்ச் தோத்தோடனே எப்படி ஃபீல் பண்ணோமோ அவங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் லைக் என்ன சொல்றது, கொஞ்சம் சீப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறலாம். ஜெயிச்சது தப்பு இல்லை, செலிப்ரேட் பண்றது தப்பு இல்லை. அதுக்கு இன்னொரு ஃபேன்ஸை வந்துட்டு புல்லி பண்ணி அபியூஸ் பண்றதுங்கிறது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ரைட். ஐ மீன் அதான் கரெக்டான வேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா 2011ல இவங்களை தான் நம்ம ஹாஸ்ட் பண்ணோம் சேப்பாக்ல, இவங்களை வச்சுதான் நம்ம ஃபைனல்ஸ் ஆடணும் அண்ட் வி ஒன். யாருமே வந்துட்டு அன்னைக்கு போயிட்டு வெளில போற ஆர்சிபி ஃபேன்ஸை பிடிச்சிட்டு லைக் இது பண்றது அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. வி ஹவ் டன் நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்கோம், 5 times கப் வின் பண்ணிருக்கோம். ஸோ லைக் அதுதான் மேபி டிஃபரன்ஸா இருக்கும். மேபி அவங்களும் ஒரு கப் வின் பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகே இதுதான் போல விஷயம், இதுக்குதான் நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் போல அப்படின்னு அவங்களுக்கு ஆயிரம் போல. பட் ஸ்டில் ரொம்ப லைக் என்ன சொல்றது, அவங்க எல்லாமே வந்துட்டு லைக் ஓகே ஃபைன் பிளே ஆஃப்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறப்போ லைக் அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குமே தவிர, நேற்று ரேவந்த் நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னாரு. இப்ப அடுத்த மேட்ச் தோத்தாலும் அவங்களுக்கு அது பெருசா இருக்காது. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல இருந்து நாங்க பிளே ஆஃப்ஸ் வந்தோம், அதுவே எங்களுக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ லைக் ஓவர் தி இயர்ஸ் அப்படிதான் பண்றாங்க. பட் ஸ்டில் மென்டாலிட்டி மாத்திக்கணும். ஏன்னா வி ஹவ் சீன் டீம்ஸ் லைக் டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப், அவங்க எல்லாமும் தான் லைக் தே ஆல்சோ லைக் 2019-20 சக்சசிவ் டைம்ஸ் டிசி வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டீம்லாம் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அக்ரெசிவ் இதெல்லாம் காட்டல. நம்ம பார்த்துருக்கோம் 2014ல மும்பை ஒரு டேர்ன் அரவுண்ட் பண்ணாங்க. ஸோ அப்பெல்லாம் கூட லைக் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேன்ஸை வந்துட்டு இப்படி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா நீங்க பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. 2023 ஃபைனல்ஸ் முடிஞ்ச உடனே தோனி ஜடேஜாவை தூக்கிட்டு எல்லாம் போய் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வாங்கன்னே காமிப்பாரு. அந்த வீடியோ இருக்கு, மேபி லைக் இஃப் பாசிபிள் முடிஞ்சா வந்துட்டு அதை அட்டாச் பண்ணுங்க. அவர் வந்துட்டு எல்லாம் வா ஃபர்ஸ்ட் போய் கையை கொடு, அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணும் அப்படிம்பாரு. ஸோ இதெல்லாம் தான் லைக் என்ன சொல்றது, நான் இல்ல மைக்கேல் வாகன், ஹர்ஷா போகலேயே சொல்றாங்க லைக் இதுதான் ஒரு ஒரு மேட்ச் கடைசி எதுக்கு ஆடுறீங்க, ரெஸ்பெக்டிங் ஈச் அதர் தானே. நீங்க அந்த கையை கொடுத்துட்டு போய் எங்க வேணாலும் செலிப்ரேட் பண்ணிருக்கலாமே. எனக்கு இன்னும் புரியல ஹவு பீப்புள் பாயிண்டிங் தோனி, பீப்புள் வந்து தோனி வந்து பண்ண தப்பு அப்படிங்கிறாங்க. என்னால அக்செப்டே பண்ண முடியல. லைக் எப்படி அவங்களால வந்துட்டு சொல்ல முடியுது? ஏன்னா லைக் மேட்ச் முடிஞ்ச உடனே ஹேண்ட் ஷேக் பண்றதுங்கிறது ஒரு ப்ராசஸ், அது நீங்க பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாம நீங்க செலிப்ரேட் நீங்க நீடே செலிப்ரேட் பண்ணாதான் போறீங்க. எப்படியும் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போயிட்டு அந்த மனுஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்களேன். அதுக்கப்புறம் வந்துட்டு விராட் கோலி மேல போயிட்டு அங்க போயிட்டு தோனியை தேடினாரு அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க கையை கொடுத்துருந்தா தேடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. உங்களுக்கு அவர் மேல ரெஸ்பெக்ட் இருந்திருந்தா ஸ்ட்ரெயிட்டா போய் நீங்க கை கொடுத்துருப்பீங்க. லைக் நான் கோலியை தப்புன்னு சொல்லல. இஃப் யூ ஆர் ஹேவிங் ரெஸ்பெக்ட்னா யூ ஷுட் கோ ஸ்ட்ரெயிட். அண்ட் எவ்வளவோ பேசுறோம், மஹிராட்டு அப்படி இப்படி எல்லாம் பேசுறோம், மேல தோல்ல எல்லாம் கை போடுறாரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆப்வியஸா இஃப் யூ ஹேவ் ரெஸ்பெக்ட்னா யூ ஷுட் கோ ஸ்ட்ரெயிட் டு ஹிம், கிவ் ஹிம் a handshake. டோன்ட் நோ லைக் இப்பதான் உங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு 2 months நான் டைம் எடுத்துக்கிறேன், நான் வந்துட்டு அடுத்த வருஷம் விளையாட வரதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிறாரு. யூ டோன்ட் நோ, இட்ஸ் இஸ் லாஸ்ட் ஐபிஎல் தான் அவர் சொன்னாரு. அவர் சொன்னதே நான் ஃபேன்ஸ்க்காக விளையாடுறேன்னு தான் சொன்னார். அப்படி இருக்கும்போது யூ ஷுட் டெஃபினெட்லி ஷோன் சம் ரெஸ்பெக்ட். பட் அது கொடுக்கல. அதான் ரொம்ப சீப் பிஹேவியர் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் சைட் டு லைக் அவங்க வந்துட்டு ஒரு இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸே சொல்லல. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்படி இது பண்ணிருக்காங்கிறப்போ லைக் ஒரு சாரி போஸ்ட் போட்டிருக்கலாம்.
சாரி லைக் நாங்க வந்துட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டோம், எங்களுக்கு இது வந்துட்டு என்ன வேணா சொல்லி ரீசன் சொல்லிட்டு ஒரு அப்பாலஜி சொல்லியிருந்தாங்கன்னா தட் வுட் பி டிசர்வ்டு. நான் விராட் கோலி அதே தான் நேத்தும் அவர் பிரசாத் ப்ரோ சொன்னதுதான் நானும் சொன்னேன், அவருக்கு கண்டிப்பா இந்தியாவுக்கு நமக்கு ஆடும்போது இட் வுட் பி கிரேட். ஏன்னா நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த அக்ரஷனை பார்த்திருக்கோம், இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டா ஆடும்போது நம்ம பார்த்திருக்கோம். ஸோ வி நீட் தட் அக்ரஷன். விராட் கோலி ஆட்டிடியூட் அதுதான். ஸோ லைக் அதை வந்துட்டு நம்ம மாற்ற முடியாது. பட் அஸ் அ கலெக்டிவ் அஸ் அ டீமா வந்துட்டு அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிறது என்னோட தாட். ஏன்னா லைக் டூப்ளசிஸாவுமே இருக்கட்டும், ஈஷூட்டா, ஏன்னா அவர் தான் கேப்டன், அவர் தான் சொல்லியிருக்கணும் டீமை போங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க அப்புறம் செலிப்ரேட் பண்ணலாம். ஈவன் மேட்ச் முடிஞ்சு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேம் கிரீன் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு இடத்துல வந்துட்டு இது கொடுத்துட்டு இருந்தாரு, ஐ மீன் பிரஸ் மீட்டா என்னன்னு தெரியல, லைக் ஹி வாஸ் டாக்கிங் வித் சம்ஒன். யா அப்படி இருக்கும்போது விராட் கோலி பின்னால தட்டி அதெல்லாம் வேணாவா அப்படின்னு கூப்பிட்டு போறது அது ரெஸ்பெக்டே இல்லைல்ல. பர்சன் ஒருத்தங்களை மதிச்சு உங்களை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஷுட் அதை முடிச்சுட்டு தானே வரணும் எதுவா இருந்தாலும். ஸோ லைக் ஆஸ் அ கலெக்டிவா ஆர்சிபி தோத்துட்டாங்க தான். இப்பவும் சொல்றேன், இந்த சிஎஸ்கே மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி உள்ள போனதுக்கு வெரி குட், சூப்பர், நல்ல டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தங்க வந்துட்டு இல்ல இதனாலதான் போச்சு அதனாலதான் போச்சு சிம்பிளா சொல்லிருக்கலாம், டூப்ளசிஸ் அவுட் கொடுக்கல நாட் அவுட்டுக்கு அவுட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பிக்சிங்னதுக்கு இவங்க சொல்லியிருக்கலாம் 2 பீமர் போட்டாங்க பவுலரை மாத்தல, என்னென்னவோ சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒரு விஷயமா இல்லாம அதுதான் ஒரு நாலேஜபிள் ஃபேன்ஸ்க்கும் ஒரு லைக் என்ன சொல்றது ஒரு ஒரு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லைக் இது ரொம்ப ஹார்ஷ் காலா இருக்கும், பட் ஸ்டில் தே டோன்ட் ஹேவ் தட் மெச்சூரிட்டி அப்படிங்கிறதான். ஸோ ரொம்ப பேச வேணா போதும், பேசினா பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபைன், நீங்க சொல்லுங்க. அதான் கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி அது நம்ம பேசுறதுக்கோ நம்ம பேசுறத ஃபுல்லாவே பார்க்காம ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்க பாட்டுல கமெண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஓகேனா அவங்க நீங்க சொன்ன அந்த ஒரே வார்த்தை மெச்சூரிட்டி தான். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்ல வரும் அது எதுவுமே புரிஞ்சுக்காம அவங்க பாட்டு கமெண்ட் போட்டு ஒரு நாங்க சோசியல் மீடியா பேசுறோம்னா நம்ம இப்போ ஒரு வாட்டி வந்து டே ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ அவங்க கமெண்ட்ஸ் எப்படி போட்டு இருக்காங்க, ஒரே ஒரு கமெண்ட் கூட ஒரு டீசெண்டான கமெண்ட் வரல, ரெஸ்பெக்ட் பேச்சுக்கே இடம் இல்லாம அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்மள சொல்றாங்க வாடாவை சொல்லிட்டோம் டெய் சொல்லிட்டோம் அப்படின்னு நம்மள சொல்லிட்டு இருக்காங்க. அதை சொல்றது அதை விட அந்த சரவணா சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் வண்டியெல்லாம் பிளாக் பண்ணி அவரை போக விடாம சிஎஸ்கே ஜெர்சி எல்லாம் கைட்டி என்னடா ஹெட் டு ஹெட்ல சிஎஸ்கே 21 கேம்ஸ் வின் பண்ணிருக்காங்க, ஆர்சிபி 10 கேம் வின் பண்ணிருக்காங்க. இப்படியா ட்ரீட் பண்ணுவாங்க? ஏதோ ஒரு கேம் க்ளோஸ் கேம் தோத்துட்டோம், ஃபைன் ஹேப்பன்ஸ், அதுக்குன்னு எப்படி இப்படிலாம்? இப்போ இந்த கட்டு நீங்க சொன்னது நான் போட்டுனா பிரசாத் பொலிமிக்கே நல்லா அழுவுடா கீழே வந்து சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேன்ஸ் கமெண்ட் போடுறது எனக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் வரணும். போட்டுட்டோம் ப்ரோ, நான் என்ன தப்பாவா சொல்றேன்? கரெக்டா போடுங்க. அவங்க பிளாக் பண்ணலன்னு சொல்லுங்க, அவங்க சிஎஸ்கே ஜெர்சி ஒருத்தன் அவன் தூக்கலன்னு சொல்லுங்க, அந்த வண்டியெல்லாம் பிளாக் பண்ணல. இது என்ன இது? இதெல்லாம் பாருங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஆஃப்டர் ஆல் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் இது. இது வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இட்ஸ் நாட் அ நேஷனல் கேமோ இல்லை, ஆஃப்டர் ஆல் ஒரு பிரான்சைஸ் கேம் தான். அப்படி இருக்கும்போது லைக் அந்த ஒரு கிரௌடு ஆர்சிபி கிரௌடுக்கு நடுவுல ஒரு சிஎஸ்கே ஃபேன் மாட்டிக்கிட்டாரு, பாவம் அவரை ரொம்ப அபியூஸ் பண்றாங்க. அவர் என்ன பண்ணாரு? அவர் ஈவன் கேம்ல கூட விளையாடல, அவரை போட்டு அந்த மாதிரி அபியூஸ் பண்றது அதான் ப்ரோ. பேசினா பேசிக்கிட்டே போகலாம். லைக் அவங்க மெச்சூரிட்டி இல்ல இதுக்கு கேட்டா வந்து கோலி வந்து ஹார்திக் பாண்டியாக்காக சப்போர்ட் பண்ணாரு, அதெல்லாம் நல்லா சொல்றீங்க. இந்த இடத்துல கோலி என்ன பண்ணா, இந்த இடத்துல ஆர்சிபி என்ன பண்ணாங்க மேனேஜ்மெண்ட், அதை பத்தி பேச மாட்டாங்க. சென்னை வின் பண்ணிட்டோம். அகைன் கோலி வந்து நான் விக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதான் கோலி வந்து இன்னும் ஜடேஜாவை மீட் பண்ண போறாரு இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல. இவங்க என்ன எலிமினேட்டர்ல வந்து மேபி ஃபைனல்ஸ் போனா கூட மீட் பண்ணிட்டு கூட ஜடேஜா வந்து கேம்ப்ல மீட் பண்ண போறாரு. அப்பெல்லாம் எப்படி இருக்கும்? ஐ டோன்ட் நோ ஹவ் தீஸ் பீப்புள் டேக் இட். அவரை முறைக்கிறது, பேட் அடி, எனக்கு தெரியல அது ஆக்சுவலா. மேபி தெரியல ப்ரோ, மேபி பிகாஸ் பீப்புள் வேர் ஆல் டெல்லிங் மெனி பீப்புள் ஹேவ் விராட் கோலி as a ரோல் மாடல், பட் அவரே இப்படிலாம் பண்ணா என்ன அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் தெரியல ப்ரோ, maybe Virat Kohli has done a lot of great things to India, so I don't want to comment much on that. So I have some good amount of respect for Virat Kohli. Maybe Virat Kohli idolize பண்றவங்க நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்ல வேலிட் பாயிண்ட். கரெக்ட். சரி பிரபு, அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அதுக்கு நம்ம லாஸ்ட்ல மட்டும் யார் வின் பண்ணுவாங்களாச்சும் கேட்டு பார்க்கலாம். சரி ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு மேட்ச் ஃபர்ஸ்ட் நடக்குமா டவுட்டா இருக்கு. கன்ஃபார்ம் மழை இருக்குன்னு சொல்லிருக்காங்க. குஜராத்ல மழை, பட் ஸ்டில் ரிசர்வ் டே இருக்குன்னு நினைக்கிறேன். பிளே ஆஃப்ஸ் எல்லா மேட்சுக்குமே ரிசர்வ் டே வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது லைக் கண்டிப்பா
ஒரே ஒரு பாயிண்ட், சப்போஸ் ரிசர்வ் டே இருக்கு, அந்த டேவும் மழை பெஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கவங்க டைரக்டா ஃபைனல் போவாங்க. அதான் ரூல்ஸ். அப்போ அந்த மாதிரி நேரம் போயிட்டாங்கன்னா கொல்கத்தா ஃபைனல் போயிருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா மேட்ச் நல்லா இருக்கும்னு இருக்கு. சரி, கண்டினியூ பண்ணுங்க. அதான் ப்ரோ, லைக் நாளைக்கு எப்படியுமே வந்துட்டு ஒரு நெக் டு நெக் கேமா தான் இருக்கும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சும் வந்துட்டு தே ஏர்ன் த ஸ்பாட், செகண்ட் ஸ்பாட் வந்துட்டு தே ஏர்ன்ட். பிகாஸ் லைக் ஆர்ஆருக்கு வந்துட்டு செகண்ட் ஸ்பாட் கிடைச்சிருந்தா இட் ஷுட் பி லைக் அது வந்துட்டு கரெக்டா இருந்திருக்காது. ஏன்னா லைக் அவங்க லாஸ்டா அவங்க கிராஃப் ரொம்ப கீழே போயிட்டே இருந்தது. ஸோ யா, கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் டிசர்வ்டு கேமு. ஸோ லெட்ஸ் சி லைக் இது வந்துட்டு லைக் ப்ரெடிக்ஷனே சொல்ல முடியாது. இட்ஸ் 50-50 கேம். மேபி கேகேஆரும் வின் பண்ணலாம், எஸ்ஆர்ஹெச்சும் வின் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் இட்ஸ் 50-50 கேம். ஸோ அதான் நல்லா இருக்கும். எனக்கு இந்த மேட்ச் பார்த்துட்டு ஐ மீன் நாளைக்கு மேட்சிங் முன்னாடி ஒரு 2-3 மீம்ஸ் பார்த்தேன். அதை எனக்கு பார்த்தோன்னே அடிச்சுட்டான போட்டோ போட்டு மேலே வந்து கிளாசன், அப்புறம் அபிஷேக் சர்மா, அப்புறம் இவரு அப்துல் சமான், இவங்கெல்லாம் நின்று அவங்க டீம் பிளேஸா வாடி வா இதுக்குதான் லீக் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய மீன்ஸ் போட்டு பயமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடிச்சுட்டானதான் பயமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு தெரியும் சப்போஸ் அவர் இருந்தாருன்னா. அது மாதிரி நீங்க சொன்ன 8-8 கேம் தான். ரெண்டு டீமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு நல்ல டாப் 6 பேட்ஸ்மேன், இவங்க கிட்டயும் அதே டாப் 6 இருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஒரு 5 bowlers, இவங்க கிட்டே நல்ல 5 bowlers இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் தான் இருக்கும். அப்படியே செம க்ளோஸ் மேட்சா போயிட்டு இவங்க வின் பண்ணுவாங்களா அவங்க வின் பண்ணுவாங்களா அப்படி இந்த மாதிரியா இருக்கும். அதை நான் ஒரே ஒரு வீக்னஸ் சொல்லுவேன்னா, திடீர்னு பிளே ஆஃப்ல குர்பாஸை போட போறாங்க. அவர் எப்படி மேனேஜ் பண்ணுவாருன்றது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே ஒரு வீக் பாயிண்டா இருக்கும். மற்றபடி இது எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு டிராபேக் மாதிரி இருக்காது. கொல்கத்தா கிட்ட ஒன்று சொல்லணும்னா, அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா போன மேட்ச் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா? போன மேட்ச் சப்போஸ் அவங்க இவங்க கிட்ட பஞ்சாப் கிட்ட அடி வாங்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஹைதராபாத் கஷ்டப்பட்டு அவங்க கூட காம்பரன்ஸ் அவ்வளவு வரணும் அடிக்கிறாங்க, அதனால நீங்க 5 லெவல் அடிக்கிற மாதிரி அச்சு அசால்ட்டா முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ளோல வந்து இங்க ஆடுறப்போ மேபி நரேன் கிட்டயோ இல்ல சக்கரவர்த்தி கிட்டயோ 2 ஆஃப் ஸ்பின் கண்டிப்பா பவர் பிளேயர் கொடுக்கணும்னா பார்ப்பாங்க, கன்ஃபார்மா எடுக்கணும்னா. ஸோ அந்த மாதிரி அவங்கள ஓவர் போட வச்சு எப்படியா சேர்த்துட்டாங்கன்னா மிடில் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? போன மேட்சும் இந்த வாட்டி போன மேட்ச் பாக்குறப்ப நல்லா மூவ் ஆகி வந்தாரு. நான் சொன்னேன் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணதான் நல்லா ஆடுறாரு பிரிட்டிஷ் ரெட்டி, செகண்ட் ஆஃப் ஆட மாட்டாருன்றப்போ சூப்பரா அடிக்க மாட்டாரு. திடீர்னு ஒரு அந்த கொஞ்சம் ஏஜ் அதான் கொஞ்சம் பிரச்சனை. திடீர்னு ஒரு டப்பான மிஸ் ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆயிட்டாரு. இல்ல அவர் நினைச்சுன்னா கேம் முடிச்சு கொடுத்துருக்கலாம் கூட சேர்ந்து அபிஷேக் சர்மா. பட் பரவாயில்ல, இப்ப ப்ரெஷர் ஹேண்டில் பண்றதுக்கு வந்துட்டாதான். இன்னும் 2-3 சீசன் போனா அவர் நல்ல பிளேயராகவே வந்துருவாரு. அந்த ப்ராப்ளம் கூட அவங்களுக்கு இல்லை. இப்போ மிடில் ஆர்டர் மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கு. பட் ஓப்பனர்ஸ் என்ன பண்ண போறாங்க? போன மேட்ச் மாதிரி மூமெண்ட்டை கண்டினியூ பண்ணுவாங்களா? அது மட்டும் தான் இருக்கு. அதனால மேட்ச் 8-8 பயங்கரமா இருக்கும். நான் வந்து போதும், கேகேஆர் ஆல்ரெடி 2 வின் பண்ணிட்டாங்க. சப்போஸ் குவாலிஃபயர் வின் பண்ணி ஃபைனலா போயிட்டாங்க, கம்பீர தூக்கி வச்சு ஆடுவாங்க. அவர் தூக்கிலாம் வச்சு ஆடுற அளவுக்கு எனக்கு தேவைப்படல. அதனால நான் ஹைதராபாத் இன்னைக்கு தான் போறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு 2 டீம்ஸ்லயுமே வீக்னஸ்ன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் பவுலிங்ல தான் இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க வந்துட்டு ரன்ஸ் லீக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சனால அவங்க இன் ரிட்டர்ன் கொடுத்த ரன்ஸ் வந்துட்டு பெருசா ஹைலைட் ஆகலையே தவிர they still struggling with their bowling. நட்ராஜனுக்கு வந்துட்டு லைக் அவர் மட்டும் தான் ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஒரு ஒரு அதே மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிறப்போ they will suffer if they bowl the இப்படி லீக் ஸ்டேஜஸ்ல எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி போட்டாங்கன்னா they will struggle அப்படிங்கிறது என்னோட இது. அண்ட் குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் லைக் அது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்காது. ஏன்னா அவர் ஃபெயிலியர் ஆனார்னா பின்னால வந்துட்டு ரிங்கு சிங் வரைக்கும் ஆள் இருக்காங்க, ஆண்ட்ரே ரசல் எல்லாம் வந்துட்டு லைக் ஃபயர்ட் அப்பா இருக்காங்க. கரெக்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு பீக்குக்கு வராரு வருண் சக்கரவர்த்தி வேற. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கேகேஆர் தான் ஜெயிக்க போறாங்க. நம்பியிருக்கு தான் கிரெடிட் போகுது. ஸோ அதனால லைக் அதான் கேகேஆர் டு ஃபைனல். கேகேஆர் ஃபைனல் போறது தான் எனக்கு தெரிஞ்சு லைக் ஒரு என்ன சொல்றது ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸா இருக்கும். ஏன்னா they have proved அவங்க ஃபைனல்ஸ் போகணும். அவங்க ஒரு ஃபைனல்ஸ் டீம். கப் அடிப்பாங்களான்னு கேட்டா ஃபைனல்ஸ்ல தான் பார்க்கணும். பட் they have proved themselves, so they deserve. ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைச்சேன். விக்கியோ நேற்று பேசுறப்போ சொன்னா போல அது எனக்கு எப்படி கால்குலேஷன் ஆச்சுன்னா, ஹைதராபாத் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல வந்து பேட்டிங் நல்லா ரன் அடிச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நடுவில் ஒரு 2-3 ட்ராப் ஆனாங்க. ட்ராப் ஆனு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓவர் போட்டு சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, அந்த பக்கம் ஒரு 4 மேட்ச் அப்படி வின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 7 மேட்சையும் கம்பேர் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஈக்குவல் ஆல்மோஸ்ட் ஒரு 40-60 இல்ல 60-40 அளவுக்கு வந்துட்டாங்க. இதை அவங்க கோச்
டேனியல் விட்டோரி, முரளிதரன், வேற யாரோ ஒருத்தர், இவங்க அதை உட்கார்ந்து பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க ரொம்ப ஈஸியாவே இருக்கும். நீங்க அந்த போலிங் சொன்னீங்கல்ல, அதை கூட அவங்களால மேனேஜ் பண்ற முடியும். ஏன்னா அவங்க ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. நிறைய ஸ்கோர் வச்சும் வின் பண்ணிட்டாங்க, அதே நிறைய ஸ்கோர் ஆப்போனன்ட் அடிக்க வச்சு அடிக்கிற அளவுக்கு வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அதை கரெக்டா அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க போலிங்கும் அதை விட அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆள் இருக்காரு. பேட் கமின்ஸ் என்ன பண்றாருன்னா, எப்பெல்லாம் ரன் லீக் ஆகுதோ, எப்பெல்லாம் நல்லா ஆடிட்டு இருக்காங்களோ, டக்கு நான் வர ஒரு ஓவர் சொல்லி போட்டு விக்கெட் எடுத்துருந்தாரு. அது ஒரு நல்ல பிளஸ் அவங்க வச்சுன்னு இருக்காங்க. போன மேட்ச் அப்படிதான் இருக்கு. பேட் கமின்ஸ் டக்குன்னு உள்ள வந்து பிரப்சிம் நல்லா கைட்டிட்டாரு. அந்த மாதிரி டக்குன்னு யாராச்சும் அவர் அந்த வேலையை பார்க்கறதுனால நாளைக்கும் சப்போஸ் அவங்க நல்லா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர் அந்த விக்கெட் எடுத்துருவாருன்னு தோணுது. அதனால வேற இவங்க கொல்கத்தா தோத்தாலும் இன்னொரு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால ஹைதராபாத்துக்கு அந்த சான்ஸ்லாம் வேணாம், கரெக்டா போயிட்டோனால நான் ஹைதராபாத் சொல்லிட்டு இருக்கேன். ஃபைனல் வந்தாங்கன்னா அப்போ வேணா மாட்டிக்கலாம். சப்போஸ் மறுபடியும் ஃபைனல்லையும் ஹைதராபாத் கொல்கத்தாவே வருதுன்னா அப்போ மாட்டிக்கலாம். இப்போ ஹைதராபாத் போகணும்னு இருக்கேன். கேப்டன் பிக் போயிடலாம். அப்புறம் நீங்க சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப் சொல்லுங்க. நானா இல்ல புவனேஸ்வருக்கு போறேன். ஸ்விங் போட்டு எடுத்துருவாருன்னு தோணுது. ஏன்னா நரேனுக்கு யாக்கெல்லாம் ஆட தெரியல. அதே மாதிரி குட் ஸ்விங் போட்டாருன்னா கண்டிப்பா கீப்பர் கேட்சராச்சும் மாட்டிப்பான்னு தோணுது. ஸோ புவனேஸ்வருக்கு போறேன். அந்த பக்கம் வந்து இந்த மாதிரி நாக் அவுட்ல எனக்கு தெரிஞ்சு ரசல் நல்லா ஆடிட்டான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நான் ரசலுக்கு போறேன். அதேதான், லைக் நானும் அதே கரேபியன் ஃபிளேவர் தான். நான் ஆனா நரேனுக்கு போறேன். நரேன் வந்துட்டு பேட்லயும் டெலிவர் பண்ணுவாரு. கண்டிப்பா ஒரு 4 ஓவர் வந்துட்டு அவர் போடுறதே தெரியாது. ஸோ அதனால கண்டிப்பா நான் அவங்களுக்கு போறேன். அண்ட் மேபி நட்டு வந்துட்டு லைக் பெர்ஃபார்ம், ஏன்னா கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஃபியூ கேம்ஸா இஸ் நாட் குவைட் பெர்ஃபார்மிங் வெல். ஸோ மேபி லைக் இந்த குவாலிஃபயர் 1 அவர் டேவா இருக்கும். அண்ட் அவர் T20 வேர்ல்டு கப் பத்தி டச் பண்ணனால ஸ்டில் தேர் ஹேவிங் டைம் டு சேஞ்ச் த ஸ்குவாட். ஸோ குவாலிஃபயர்லயும் இதுலயும் நல்லா போட்டாருன்னா மேபி ஹர்ஷதீப் சிங்குக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா பண்ணி நட்டு எடுத்துட்டு போலாம். சோ யா, லெட்ஸ் see. கரெக்ட். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பேசலாம். பிரசாத் நீங்க சொல்லுங்க என்ன நடக்கும், ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? ஏன்னா 25 தான் லாஸ்ட் கால் ஸ்குவாடுக்கு. இப்போ நந்து இருக்கிற பார்த்து ஏதாவது சேஞ்ச் ஆகுமா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் இருக்கும். இந்த சேம் ஸ்குவாட் மேபி ரிங்கு சிங் ஃபார் அக்ஷர் பட்டேல் பண்ணலாம். பட் அப்பவே அவங்க கிளியரா சொன்னாங்க சிவம் துபேலே நிறைய பேசின்னு இருக்காங்க. அது தெரியுங்களா? சிவம் துபே ஒண்ணும் பண்ணல. இல்ல உங்க ஏன் சிவம் துபே எடுக்கிறாருன்னா பிஞ்ச் ஹிட்டர். அவர் வந்து டமால் தான். அப்படி இல்லைன்னா ரிங்கு சிங் வந்து ஒரு மாதிரி கிளாஸா ஆடுவாரு, சரியா? பட் சிவம் துபேக்கு வந்து அவர் லென்த்ல போட்டா அவர் அடிப்பாரு. சோ இப்போ மேபி அதனாலதான் வந்து சிவம் துபே டக்குன்னு வந்து விக்கெட் போச்சுன்னா 1 டவுன்ல இறக்கி விட்டு எவ்வளவு வேணா அடிச்சுக்கோ. ஒரு காலத்துல இஃபான் பத்தான வந்து இறக்கி விட்டாங்க, 1 டவுன்ல இறக்கி விட்டு ஒரு மாதிரி 1 டவுன்ல ஆடிட்டு இருந்தாரு. சோ மேபி அந்த மாதிரி இறக்கி விடலாம். சோ மேபி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அது கான்பிடன்ஸ் பிரேக் ஆகும் சொல்லிட்டு. அப்படி பண்ணா கூட ஓகே. பட் ஐ டோன்ட் நோ, மேபி see being from Chennai, hearts from Tamil Nadu, I may want Natarajan to come in place of Khalil Ahmed. பட் அது எவ்வளவு தூரத்துக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க எக்ஸ்பர்ட்ஸ். Khalil Ahmed will swing the ball, will take the ball inside and outside, but Nattu is a death bowler, அதெல்லாம் சொன்னாங்க. பட் I think they'll go with the same squad. Maybe Rinku Singh for Akshar Patel, but again Akshar Patel has delivered a lot. தெரியல bro, that's a good headache for the selectors. So இப்போ நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். இங்க இப்போ பவுலிங்க்கு தான் ஷார்டேஜா இருக்கு. கண்டிப்பா வந்து அக்ஷர் பட்டேல் யாராச்சும் ட்ராப் பண்ணிட்டு ஒன்னு கலீல் அஹ்மதை தூக்கி உள்ள போட்டு கலீல் அஹ்மத் விட யாராவது ஒரு ரிசர்வ் பிளேயர் எடுத்துக்கணும். இல்லையா கலீல் அப்படியே ரிசர்வ்லயே வச்சு இவர் சொன்ன நட்ராஜன். நான் புவனேஸ்வருக்கும் போவேன். எப்ப இந்த ஸ்குவாட் செலக்ஷன் சொன்னாங்களோ அதுக்கப்புறம் அவர் எல்லா மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்விங், நல்ல விக்கெட். இப்ப ஸ்விங்குக்கு தான் ஆள் இல்ல. அர்ஷதீப்க்கும் ஸ்விங் வர மாட்டேங்குது. பும்ரா ஒருத்தர் தான் போடணும். அவர் வந்து ஸ்விங் எல்லாம் பண்ண மாட்டாரு. எத்தனை பேர் ஒரு நல்ல லென்த் பால், நல்ல லென்த் போடுவாரு. அவன் தான் நல்ல நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இன் அவுட் எல்லாம் போடுறது வந்து யாருமே இல்ல. சோ நான் கன்ஃபார்ம் புவனேஸ்வர் கால் போவேன். இல்ல அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி கலீல் அஹ்மத் அவரை தூக்கி உள்ள போட்டுக்கணும், ரிசர்வ்ல வைக்க கூடாது. ஏன்னா இப்போ போலிங் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. பேட்டிங் தான் ஆடிடுவாங்க, ஆனா மேட்ச் வின்னர்னு யாரும் இல்ல. இல்ல 2007 இல்ல 2013 மாதிரி மேட்ச் வின்னர்ஸ் இல்ல, பட் ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. போலிங் தான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. சப்போஸ் 200 எல்லாம் அடிச்சா குடிச்சு கொடுக்க ஆள் இல்ல. அந்த பிரச்சனை இருக்கு. அதுல வேற சார்ஜ் டாப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா சார்ஜ், குல்தீப் யாதவ், ஜடேஜா 3 பேரும் ஒரே இல்ல ஒரே ஒரு ஆக்ஷன், 3 பேரும் ஒரே ஆக்ஷன். ஸோ அதனால ஒரே பால் போடுவாங்க. அதனால சார்ல டிராப் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் கூட உள்ள போட வாய்ப்பு இருக்கு. அக்ஷர் பட்டேல் தான் அவரும் அதே ஆக்ஷன் தான். 4 பேரும் ஒரே பேட்டர்ல போடுவாங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி எடுக்க மாட்டாங்க. இல்ல பிரசாத் ஒரே நிமிஷம், சாரி. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி நல்ல பிக்.
ஏன்னா மேட்ச் எல்லாம் டேல நடக்குதான். டே மேட்ச்னால இல்ல டே மேட்ச்னால நான் பேசினேன், நானும் விக்கும் பேசிக்கிட்டோம். அப்ப எக்ஸ்பர்ட்ஸே சொல்லியிருக்காங்க அப்போ நடக்கிறப்போ துபாய் நைட்ல நடந்துச்சு, அதனால அந்த பால் வந்து வெட் ஆனதுனால ஏதோ இந்தியால எங்க வெட் ஆனதுனால அடிச்சுட்டாங்க. இப்ப டேல நடக்கிறது பால் வெட் ஆகாது, அது பிச்சு இதுவாகாது. ஸோ பால் கையில நிற்கும், அதனால போட முடியும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃப் ஸ்பின் இல்லைங்க, அதான் பிரச்சனை. ஏதாச்சும் ஒரு ஆஃப் ஸ்பின் சொல்லுங்க இந்தியா கிட்ட. ஆஃப் ஸ்பின் இல்லையே, அஸ்வின் தான் ட்ரை பண்ணோம், அவரை எடுப்பாங்களா தெரியாது. ஒரு பிளேயர் எடுத்து அவ்வளவுதான், இதுதான் ஸ்குவாட், அவ்வளவுதான். மேபி 1-2 சர்ப்ரைஸ் பண்ணலாம். பட் நான் ஒரு ஏர்லி கால் சொல்லிட்டா, ஏர்லி ப்ரெடிக்ஷன் நான் சொல்லிட்டா, இட் இஸ் அபவுட் நெக்ஸ்ட் இயர் புவனேஸ்வர் குமார் மட்டும் ஆக்ஷன்ல விட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, சிஎஸ்கே மூட்டை எடுத்துருவாங்க புவனேஸ்வர் குமார். ஏன்னா தீபக் சார் இன்ஜுரி போட்டிருக்காரு. அப்படியே எடுத்து புவனேஸ்வர் குமாரை போட்டாங்கன்னா 4 ஓவர் அங்க, 4 ஓவர் ஜடேஜா, தீக்ஷனா சாண்டன் எடுத்தா 4 ஓவர் 12 ஓவர் லாக்டு. பட் அதெல்லாம் ரொம்ப ஒரே நிமிஷம் ப்ரோ, 4 ரிட்டன்ஷன் சொல்லுங்க ப்ரோ. 4 ரிட்டன்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னா சிஎஸ்கே எந்த 4 பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் ரிட்டன்ஷன் சொல்றேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ருத்ராஜ் எடுக்கலாம், பத்ரானா கண்டிப்பா இருக்காங்க. அதுவும் ஐ திங்க் தேல் பேக் டூபே அண்ட் தேல் பேக் ஜடேஜா. எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா போலாம், நல்ல ப்ராஸ்பெக்ட். பட் இவங்க போவாங்களான்னு தெரியல. 2 ஃபாரின் ரீடைன் பண்ணும், 3 இந்தியன் ரீடைன் பண்ணா பண்ண. நீங்க இந்த மாதிரி ரச்சின் எடுத்துருவாங்கன்னா நீங்க வயசு கம்மி யூஸ் பண்ணீங்கன்னா பல வருஷம் யூஸ் பண்ணி நல்லா ஆடுறாரு, ஒரு செம்மையா ஆடுறாரு ரச்சின் ரவீந்திரா. அன்னைக்கு செம்மையா ஆடி கொடுத்தாரு. தூபே மட்டும் ரன் அவுட் பண்ணனா வேற மாதிரி போயிருக்கும் கேம். கரெக்ட். சரி, ஓகே, இப்போ முடிச்சுக்கலாம், எல்லாம் நாளைக்கு வரலாம். ஓகே, தேங்க்யூ, பை. அப்படியே இருங்க, அப்படியே